நாம் தமிழர் கட்சி தாரிகா சல்மான் பெரியார் குறித்து விமர்சனம் செய்ததற்கு எதிர்வினை அளிக்கும் வகையில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் மாணவர் அணி ஒருங்கிணைப்பாளர் அதர்மம் மனோஜ், பெரியார் மட்டும் இல்லை என்றால் சீமானின் தாயை இழிவாக பேசுவார்கள் என கொச்சையாக சீமானை பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் இது முதல் முறை அல்ல. இதற்கு முன்பு சீமான் பெரியார் குறித்து பேசியதை தாங்க முடியாமல் அதர்மம் மனோஜ் ஒரு மேடையில் சீமான் பெரியாரை திட்டியே வளர்த்துவிட்டார், சீமானின் வளர்ச்சியால் தூக்கம் போச்சு என்று கூறிய வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. மைனர் மாதிரி ஊருக்குள்ள சுத்துறா, நம்மால என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்னு அத்தனை தோழர்களுமே தூக்கம் கட்டி நீங்க நிக்கிறோம். தலைமுறை நம்ம கையில கிடையாது. நீங்க திமுக ஓட்டு போடுறவங்களாகட்டும், திராவிட இயக்கத்தை ஆதரிக்கிறவங்களாகட்டும், அத்தனை பேருமே 45+ 50+. நீங்க 2K கிட்ஸ் பெரிய அளவுல கரப்ட் ஆக்கி நீங்க வச்சிருக்காங்க. அதர்மம் மனோஜ் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தாரிகா சல்மான் என்பவரால் பெரியார் குறித்து வெளியிடப்பட்ட விமர்சனத்திற்கு பதிலளிக்கும் விதமாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை மிகவும் கொச்சையான இழிவான வார்த்தைகளை பயன்படுத்தி தாக்கி பேசியது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பொதுவெளியில், குறிப்பாக சமூக ஊடகங்களில் ஒரு அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியின் தலைவரை இவ்வாறு தனிநபர் தாக்குதல் நடத்தும் வகையில் கொச்சைப்படுத்தி பேசுவது முற்றிலும் ஏற்புடையது அல்ல என்றும், இது அரசியல் விவாதங்களின் தரத்தை கீழிறக்கும் செயலாகும் என்றும் பல்வேறு தரப்பினர் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இதேபோன்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அல்லது வேறு ஏதேனும் முக்கிய அரசியல் தலைவர்களை யாராவது இத்தகைய இழிவான மொழியில் தாக்கினால் அதை சும்மா விட்டுவிட மாட்டார்கள் என்பதை சுட்டிக்காட்டி ஒருதலைபட்சமான அணுகுமுறை என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது. உனக்கு எதுக்கு உங்க அம்மா ஈவேராவை பெற்ற அம்மா அதை செஞ்சிருந்தாங்கன்னா இந்நேரம் ஈவேரா தலைவலி எங்களுக்கு இருந்திருக்காங்க. ஈவேராங்க அம்மா கர்ப்பப்பை எடுத்திருந்தா உங்க அண்ணனான சீமான் இன்னைக்கு பேரோடு வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். சீமானுக்கு பட்டம் வராம இந்த மண்ணில் தடுத்தது நீங்க சொல்லக்கூடிய ஈவேராங்களுடைய அம்மா. அந்த அம்மா கர்ப்பப்பை எடுத்திருந்தா சீமானுங்கிறவங்க மட்டும் கிடையாது, உங்க கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இன்னைக்கு இருந்திருப்பீங்க. சீமான் தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட கட்சி ஒன்றின் ஒருங்கிணைப்பாளராகவும் பல லட்சக்கணக்கான ஆதரவாளர்களை கொண்டவராகவும் இருப்பதால் அவர் மீதான இத்தகைய தனிப்பட்ட இழிவான தாக்குதல்கள் ஜனநாயகத்தின் அடிப்படை மரியாதையை மீறுவதாக கருதப்படுகிறது. இந்நிலையில் அதர்மம் மனோஜ் மீது உடனடியாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அவதூறு, தனிநபர் அவமதிப்பு உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் பலர் வலியுறுத்துகின்றனர். இச்சம்பவம் தமிழக அரசியலில் விவாதங்கள் எப்படி நடத்தப்பட வேண்டும், எல்லைகள் என்ன என்ற கேள்வியை மீண்டும் எழுப்பியுள்ளது. கொள்கை ரீதியான விமர்சனங்கள் ஆரோக்கியமானவை என்றாலும் தனிநபர் தாக்குதல்களும் கொச்சையான மொழி பிரயோகங்களும் அரசியல் களத்தை விஷத்தனமாக்க மாற்றிவிடும் என்பதை இது தெளிவாக உணர்த்துகிறது. எனவே இதுபோன்ற செயல்களுக்கு எதிராக கட்சிகளை தாண்டி அனைவரும் ஒன்றிணைந்து கண்டனம் தெரிவிப்பது அவசியம் என பலரும் கருத்து தெரிவிக்கின்றனர்.